வணக்கம் நண்பர்களே! வெல்கம் டூ வலைக்குரல். இன்னைக்கு நம்ம ஹிஸ்ட்ரி டாபிக்ல பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு வரலாறு. இந்த வரலாறு கண்டிப்பா ஒவ்வொரு தமிழனும் தெரிஞ்சுக்கணும். இந்த வரலாற பார்த்து முடிக்கும்போது, பதிவ ஃபுல்லா கேட்டு முடிக்கும்போது, கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கும். நம்ம நேரடியா அதில பங்கு பெறலனாலும், கண்டிப்பா நம்மளுக்கு நெறைய கோவம் வரும், ஆத்திரம் வரும், அழுகை வரும். எல்லா விதமான உணர்வுகளும் கலந்த பதிவு தான் இது. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா, இந்த பதிவ தொடர்ந்து பாருங்க. அது வேற எதுவும் இல்ல, ஈழம் வரலாறு. இந்த ஈழம் வரலாறு அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது வேற யாரும் இல்ல. நம்ம தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஐயா. ஏன்னா அவரோட வாழ்க்கை பயணம், ஈழம். இது 2த்தையும் நம்ம பிரிக்க முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பதிவுல தொடர்ந்து பார்க்க போறோம். ஆர்டரா பாருங்க. மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா தொடர்ந்து பாருங்க. உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. ஈழம் வரலாறு. ஈழம் அப்படின்னா தாயகம், ஹோம்லேண்ட். ஸ்ரீலங்கா அப்படிங்கிற அந்த கண்ட்ரில கிட்டத்தட்ட 50,000 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா, மனுஷங்க வாழ்ந்தாங்களா அப்படின்னா, ஆமா வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு நம்மகிட்ட நெறைய ஆர்க்கியாலஜிக்கல் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. வேதாஸ், யக்ஷாஸ், நாகாஸ் இவங்கலாம் இருந்திருக்காங்க. சங்கம் லிட்டரேச்சர்ல கூட பட்டினப்பாலை, புறநானூறுல தமிழர்கள் வந்து வணிகம் செஞ்சிருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸ்ரீலங்கா அந்த டைம்ல சிலோன்னு சொல்லி வந்திருக்காங்க. 2nd செஞ்சுரி பிசில மூவேந்தர்களான சேர, சோழ, பாண்டியர்களும் படையெடுத்திருக்காங்க. குறிப்பா ஒரு சோழ பேரரசர் ஈழன். இவருக்கு இன்னொரு புனைப்பெயர் இருக்கு. மனுநீதி சோழன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த பேர் வந்து கொஞ்சம் ஃபேமஸா நம்ம நெறைய பேர் பாடப்புத்தகத்துல படிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பேரரசர் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்காரு. 205ல இருந்து 161 பிசி. அனுராதபுர கிங்டம் அப்டின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அத நீங்க கூகுள் அடிச்சு பார்த்தாலும் வரும். சரி, இப்போ இந்த கட்டத்துக்கு அப்புறமா அராப்ஸ் வந்து உள்ள வராங்க. அவங்க வந்து ஸ்ரீலங்காவ சேரா டிப் அப்படின்னு சொல்றாங்க. சேரா டிப் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, சேரன் ஐலேண்ட். அப்போ மொத உள்ள வந்து நம்ம தமிழர்கள் மூவேந்தர்கள் போய் அங்க ஆட்சியும் செஞ்சிருக்காங்க. அதனால தான் சேரன் ஐலேண்ட் அப்படின்னு ஒரு பட்டப்பெயர் குடுக்குறாங்க அராப்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட 2 செஞ்சுரியா இருந்திருக்கு. அதுக்கு அடுத்தது 13வது செஞ்சுரியில ஆர்யா சக்ரா டைனாசிட்டி அவங்க உள்ள வராங்க. அவங்க ஜாஃப்னாவ ரூல் பண்றாங்க. ஜாஃப்னாவ ரூல் பண்ணும்போது நல்லூர் அப்படிங்கிற ஒரு இடத்த கேப்பிட்டலா வச்சு, தமிழ வந்து ஆட்சி மொழியா வச்சு அவங்க ரூல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து ராமநாதபுரத்த சேர்ந்தவங்க. அதுக்கப்புறமா 1624ல போர்ச்சுகீஸ் உள்ள வராங்க ஸ்ரீலங்கா. அதாவது அப்ப உள்ள சிலோன். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, உள்ள வந்து நெறைய கோயில்கள், நெறைய நூலகத்த எல்லாம் வந்து சேதப்படுத்துறாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. ஒரு நல்ல விஷயங்கள சேதப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா டச் பீப்பிள் உள்ள வராங்க. ஆனா, அவங்க இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட். அவங்க வந்து தமிழர்களுக்கு நெறைய சப்போர்ட் பண்றாங்க. நெறைய வேலை வாய்ப்புகள தராங்க. தமிழர்களுடைய பாரம்பரியம், கல்ச்சர் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கலாச்சாரம் இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு மதிப்பும், மரியாதையும் தராங்க. அது மட்டும் இல்லாம, அங்க நெறைய பள்ளிகள அவங்க ஸ்கூல்ஸ் வந்து கட்டிக் குடுத்துருக்காங்க. டச் பீப்பிள் உள்ள வரும்போது. அடுத்தது 18த் செஞ்சுரியில பிரிட்டிஷ் உள்ள வராங்க. சாத்தான் உள்ள வராங்கன்னு கூட நம்ம இன்னொரு வார்த்தையா சொல்லிக்கலாம். இவங்க வந்து என்ன பண்றாங்க, டீ எஸ்டேட் ஆரம்பிக்கிறாங்க. இந்த டீ எஸ்டேட்ல நெறைய தமிழர்கள வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. குறிப்பா தமிழ்நாட்டிலிருந்து போன தமிழர்கள். லேபரா அப்பாயிண்ட் பண்றாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க. எஸ்டேட் தமிழன்ஸ், இந்தியன் தமிழன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எங்க தங்கியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் ஹைலேண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கால தங்கியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருக்குமாம். பயோடைவர்சிட்டி சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க. இவங்க வந்து நார்த் ஈஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்கால தங்கியிருக்காங்க. இவங்கள தான் என்னன்னு சொல்றாங்கன்னா, ஈழம் தமிழ், ஸ்ரீலங்கன் தமிழ், சிலோன் தமிழ் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி குறிப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு வேர்ட நான் ஹைலைட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இந்த டீ எஸ்டேட்ன்னு சொல்றாங்க இல்லையா? பிரிட்டிஷ்காரங்க உள்ள கொண்டுட்டு வந்த இந்த டீ எஸ்டேட்டுக்கு அப்புறமா தான் நெறைய பிரச்சனைகள், நெறைய வரலாற்று கொடுமைகள், சொல்லப்போனா நம்ம ஆரோக்கியம் வந்து நெறைய குறைஞ்சதாவும் சொல்றாங்க. இத நம்ம தனி பதிவா பார்க்கலாம். இப்போ ஸ்ரீலங்கால தமிழர்கள் இருக்காங்க. ஆனா, ஆட்சி வந்து பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருக்கு. சரி பேரலலா என்ன நடக்குது அப்டின்னா, ஃபாதர் ஆஃப் பிரின்ஸ் விஜயா அவரோட அப்பா வந்து மகாவம்சா, சிங்கள புத்திஸ்ட் கிரானிக்கல். இவரு வந்து சிங்கப்பூருக்கு போயிருக்காரு. எங்கருந்து போயிருக்காருன்னா, நார்த் இந்தியால இருந்து தான் போயிருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா, பெங்கால், குஜராத். ஏன் போனாரு அப்டின்னா, தொரத்தியிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. 700 பேர் தொரத்தியிருக்காங்க ஃபாலோவர்ஸ். இண்டோ ஆரியன் ரேசஸ்ன்னு நீங்க கூகுள் அடிச்சு பார்த்தீங்கன்னா, நெறைய தகவல்கள் வரும். இவரு வந்து என்ன பண்ணியிருக்காரு, அங்க இருந்து திரும்ப கடல் வழியே பயணம் பண்ணி ஸ்ரீலங்காக்கு வந்திருக்காரு. ஸ்ரீலங்காக்கு வந்தவரு, அதுக்கப்புறமா இங்கேயே அப்படியே பயணப்பட்டுட்டாரு. அப்புறமா ஒடிசாவ ரூல் பண்ண அசோகாவோட சன் மஹிந்தா, அவரு தான் மொதல்ல புத்திசம் அப்படிங்கிற அந்த கோட்பாட ஸ்ரீலங்காக்கு கொண்டுட்டு வராரு. இது வந்து 3 செஞ்சுரில நடக்குது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே வந்து புத்திசம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸ்ரீலங்கால. அதாவது இவர வச்சு வரவங்க எல்லாருமே. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த ஹைலைட் பண்றேன். ஸ்ரீலங்கால ஆரம்பத்துல இருந்து இருந்தது தமிழர்கள். இப்ப தான் வந்து சிங்களீஸ் உள்ள வராங்க. இத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நெறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ரிசர்ச், ஆர்க்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. தமிழர்கள் தான் அங்க முதல்ல இருந்தாங்க. 2வதா வந்தது தான் இந்த சிங்களத்தவர்கள் ஸ்ரீலங்காக்கு வராங்க. சரி, இப்ப இங்க என்ன நடக்குது? தமிழர்களும், சிங்களீஸும் சேர்ந்து இருக்கிறாங்க. சேர்ந்து இருக்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. சேர்ந்து இருக்கிற வாய்ப்பு கம்மியாகுது. ஏன் அப்படின்னா நெறைய கான்ஃப்ளிக்ட்.
எதனால கான்ஃப்ளிக்ட் வருது? பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோஷியல் இந்த மாரி எக்கச்சக்க தரவுகள வச்சு 2 தரப்பினருக்கும் கான்ஃப்ளிக்ட் ஆகுது. இப்போ பிரிட்டிஷ் ரூலிங் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸ்ரீலங்கால. அவங்க என்ன பண்றாங்க, நெறைய இங்கிலீஷ் ஸ்கூல் வந்து கட்டிக் குடுக்குறாங்க. குறிப்பா நார்தர்ன் ப்ராவின்ஸ்ல. அப்ப என்ன நடக்குதுன்னா, ஜாஃப்னால இருக்கக்கூடிய தமிழ் பீப்பிள் எல்லாருமே இந்த ஸ்கூல்ல அவங்களோட பிள்ளைகள சேர்த்து, அவங்க நல்லபடியா படிச்சு, நல்ல ஒரு அறிவார்ந்த சமூகமா வராங்க. தமிழர்கள்னாலே அறிவார்ந்த சமூகம் தான். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். அதுவும் இவங்க வந்து இந்த டைம்ல என்ன நடக்குதுன்னா, 5% சிங்களீஸ் மட்டும் தான் படிச்சவங்களா இருக்காங்க. இங்கிலீஷ் நாலேட்ஜ் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. மொத்தமாவே நாலேட்ஜ் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அதனால அந்த டைம்ல சிவில் சர்வீஸ் ஜாப், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாப் இது எல்லாமே யாருக்கு வருதுன்னா, தமிழர்களுக்கு வருது. இப்ப புரியுதா? இங்க தாங்க ஆரம்பிக்குது. பொறாமை ஆரம்பிக்குது. நாளுக்கு நாள் தமிழர்களோட அந்த வளர்ச்சிய பார்த்து அவங்க ரொம்ப பொறாமப்பட ஆரம்பிச்சுட்டாங்க சிங்களத்தவர்கள். அதுவும் குறிப்பா இப்படி வந்து இவங்க வந்து இவ்ளோ அறிவு சார்ந்த சமூகமா இருக்காங்க. கவர்ன்மென்ட் ஜாப்ஸ்ல எல்லாத்துலயும் போறாங்களே, ஆட்சி பண்றாங்க, நெறைய வணிகம், வியாபாரம்னு எல்லா பக்கமும் இவங்க இருக்காங்களே, இது இருக்கக்கூடாதுன்னு அவங்க பொறாமப்படுறாங்க. அதுக்கேத்தா மாதிரி இன்னொரு விஷயம் நடக்குது. பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருந்து ரூலிங் வந்து இப்போ ஸ்ரீலங்காக்கு வருது. ஸ்ரீலங்காக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. பிப்ரவரி 4 1948ல ஸ்ரீலங்காக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. இந்த இடத்துல நடந்த ஒரு இந்த இடத்துல மட்டும் வேற மாரி நடந்திருந்தா வரலாறே மாறி போயிருக்கும். அதாவது பிரிட்டிஷ்காரங்க வந்து இவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுமே, இவங்க அந்த ரூலிங்க வந்து யாருக்கு குடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது வந்து 2 தரப்பா இருக்காங்க. ஒண்ணு சிங்களத்தவர்கள் இருக்காங்க. இன்னொன்னு தமிழர்கள் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ் கவர்ன்மென்ட், ரூலிங் பார்ட்டிய அந்த உரிமைய வந்து சிங்களத்தவர்கள் கிட்ட குடுத்துட்டு போயிட்டாங்க. இதுதாங்க வரலாறுல நடந்த ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு வேள அவங்க தமிழர்கள் கிட்ட குடுத்திருந்தாங்கன்னா, இன்னைக்கு வேற மாதிரி ஆயிருக்கும். டோட்டல் ஹிஸ்டரியே மாறி போயிருக்கும். அங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலயும் ஹிஸ்டரியே மாறி போயிருக்கும். சரி, இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, பிரிட்டிஷ்காரங்க வந்து அவங்க அந்த ரூலிங் பார்ட்டி அந்த எல்லாத்தையுமே என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ, அந்த ஃபார்ம்ஸ் அதுக்குன்னு சில ஃபார்மாலிட்டீஸ் இருக்கும் இல்லையா? இது எல்லாத்தையுமே சிங்களத்தவர்கள் கிட்ட ஒப்படைச்சுட்டு போயிட்டாங்க. ஸ்ரீலங்காக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ தமிழர்கள் வந்து எல்லா விஷயத்திலயுமே ரொம்ப அறிவு சார்ந்த சமூகமா இருக்காங்க. எல்லாத்துலயுமே பெட்டரா இருக்காங்க. இவங்கள எப்படியாவது அழிக்கணும், ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மட்டும் தான் அந்த டீ பிளான்ட்ல வொர்க் பண்றாங்க. அந்த பிரிட்டிஷ்காரங்க ஆரம்பிச்ச டீ எஸ்டேட்ல. அது ரொம்ப குறைவான பெர்சன்டேஜ் தான். ஆனா மெஜாரிட்டி தமிழ் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பெரிய பெரிய போஸ்டிங்ஸ்ல இருந்திருக்காங்க. அந்த 1948ல ஸ்ரீலங்காக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச அந்த சமயத்துல, நம்ம தரவுகள் படி பார்த்தோம்னா, தமிழர்கள், ஸ்ரீலங்கன் தமிழர்கள், இந்தியன் தமிழர்கள், தமிழ் ஸ்பீக்கிங் முஸ்லிம்ஸ்ன்னு சொல்லி தமிழர்களோட எண்ணிக்கை அதிகமாவே இருந்திருக்கு. ஸ்ரீலங்கஸ் மீதி பேர் எல்லாமே சிங்களீஸா இருந்திருக்காங்க. இப்போ ஆட்சி அதிகாரம் வந்துருச்சு. சிங்களீஸ் சும்மா இருப்பாங்களா? அவங்க ஏற்கனவே வன்மத்துல இருக்காங்க. பயங்கர கோவத்துல, வெறியில இருக்காங்க. எப்படான்னு காத்துட்டு இருக்காங்க. அதுக்கேத்தா மாதிரி பிரிட்டிஷ்காரங்களும் பொறுப்ப இவங்க கிட்ட குடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப அவங்க தன்னோட வேலைய காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க செஞ்ச 3 ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் ரூல் 1948ல அதாவது 48ல தான் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது ஸ்ரீலங்கால. அதே வருஷத்துல 255 டேஸ்ல இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சு 255 டேஸ்ல அவங்க ஒரு லா பாஸ் பண்றாங்க. சிலோன் சிட்டிசன் ஆக்ட். அதாவது இந்த ஆக்ட் படி 7,00,000 தமிழ் சிவிலைசேஷன், தமிழ் சிட்டிசன்ஷிப்ஸ் எல்லாமே வந்து பறிபோகுது. அதாவது அவங்க ஸ்டேட்லெஸ் ஆயிடுறாங்க. அதுல சில பேர் வந்து பரவால்ல எங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கலனாலும் பரவால்ல. நாங்க இங்கேயே வாழ்ந்தோம். இங்கேயே இருந்து செத்துக்கிறோம். பரவால்ல. எங்க வாழ்க்கை வந்து இங்கேயே முடிஞ்சாலும் பரவால்ல. அப்படின்னு சில பேர் இருக்காங்க. சில பேர் வந்து அந்த போஸ்டிங்ல இருக்கவங்க, படிச்சவங்க அவங்கலாம் வந்து ஓகே அதுக்கு என்ன செய்யணுமோ, அதுக்குண்டான அந்த ஃபார்மாலிட்டீஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து அது இல்ல எங்ககிட்ட ப்ரூஃப் இல்ல, டாக்குமெண்ட் இல்லன்னு சொன்னதுமே, சிட்டிசன்ஷிப் இல்லன்னு சொன்னதுமே அவங்க வெளியேற ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் வந்து கட்டமா நடக்குது. 2வது ஆக்ட் பார்த்தீங்கன்னா, 1956ல சிங்களா ஒன்லி ஆக்ட் அப்படிங்கிற ரூல் கொண்டுட்டு வராங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அஃபிஷியல் லாங்குவேஜா ஸ்ரீலங்கால சிங்களம் தான் இருக்கு. தமிழ் பீப்பிள் வந்து கவர்ன்மென்ட் ஜாப்ஸ் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏர்லி ரிட்டயர்மென்ட்லாம் எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த டைம்ல தான் செல்வா அப்படிங்கிற ஒரு லீடர் வந்து நான் வயலன்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு இத கொண்டுட்டு வராரு. ஆனா அதையும் வந்து சிங்களீஸ் வந்து ஆரம்பிக்கும்போதே அதுவும் அவங்க அமைதியான முறையில தான் ஆரம்பிக்கணும்னு அந்த முயற்சி எடுத்திருக்காங்க. அந்த முயற்சிய எடுக்க விடாம அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அத அழிச்சு அந்த டைம்ல 150 பேர் இறந்துட்டாங்க. ஏற்கனவே ஆக்ட்லயே நெறைய பேர் வந்து ஸ்ரீலங்காவ விட்டு வெளியேறிட்டாங்க. சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ல. 2வது ஆக்ட்ல அவங்க அமைதியான முறையில நம்ம இத போராடலாம்னு அப்படின்னு ஆரம்பிக்கும்போது, அங்க ஒரு 150 பேர கொன்னுட்டாங்க. அப்ப பாருங்க, ஆட்சி அதிகாரம் இருந்தா, அவங்க என்னனாலும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஃபர்ஸ்ட்டு லாங்குவேஜ இது பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்டு சிட்டிசன்ஷிப்ப கேன்சல் பண்ணாங்க. அப்புறம் அஃபிஷியல் லாங்குவேஜா மாத்துறாங்க. இந்த மாரி கொடுமைகள செய்றாங்க. அடுத்தது 3வதா 1971ல யூனிவர்சிட்டி ஸ்டாண்டர்டைசேஷன். இதுவும் அடுத்த கொடுமை. அதாவது தமிழர்கள் நல்லா படிக்கிறாங்க, நல்ல பொசிஷன்ல இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க என்ன ஒரு க்ரூயலா யோசிச்சாங்கன்னா, கட் ஆஃப் மார்க்க வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க தமிழர்களுக்கு. குறிப்பா தமிழர்களுக்கு கட் ஆஃப் மார்க்க இன்கிரீஸ் பண்ணி, சிங்களத்தவர்களுக்கு கட் ஆஃப் மார்க்க குறைச்சுட்டாங்க. இதனால சீட்ஸ் வந்து தமிழர்கள் போய் சேர்றது ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ, இதனால என்ன ஆகும்? அந்த ஜெனரேஷன் படிச்சு வரும்போது, அவங்க பெர்சன்டேஜ் கம்மியாகும். ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு போகும். இப்ப பார்த்தீங்களா? இப்ப வேலைவாய்ப்புல கை வைக்கிறாங்க. ஸோ, இந்த மாரி 3 விதமான ஆக்ட் வந்து கொண்டுட்டு வந்து அவங்க தன்னோட க்ரூயலான வேலைய செய்ய ஆரம்பிக்கிறாங்க.
இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சு உடனேயே 3 ரூல்ஸ் போட்டு 3 ஆக்ட்ட கொண்டுட்டு வந்து தமிழர்களோட வாழ்வாதாரத்த குறைச்சுட்டாங்க. இப்படி ஒரு அநியாயம் நடந்துட்டு இருக்கும்போது, தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க ஒரு அமைப்ப உருவாக்குறாங்க. தமிழர்கள் கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் ஆக்சுவலா இது நல்ல பழக்கம் தான். ஆனா, அது நம்மள நெறைய இடத்துல வந்து நமக்கு உதவி செய்யாம, நம்ம அதனாலேயே வந்து நெறைய இடங்கள்ல தோல்வி அடைகிறோம். அது வேற ஒண்ணும் இல்ல. நேர்மை, உண்மை, நியாயமா இருக்கிறது தான். இந்த இடத்துல தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து, நம்ம நம்பிக்கைய விட்டுறக்கூடாது. நம்ம வந்து இத போராடி எப்படியாவது இத இதுக்கு ஒரு சொல்யூஷன கொண்டுட்டு வரணும்னு சொல்லி, அமைதியான முறையில ஒரு போராட்டத்த துவங்குறாங்க. நான் வயலன்ஸ் ஆக்ட், நான் வயலன்ஸ் புரொடெஸ்ட். அதுக்கு ஒரு அமைப்பு பேர் வைக்கிறாங்க. ஆல் சிலோன் தமிழ் காங்கிரஸ். அதுல வந்து ஜி.ஜி. பொன்னம்பலம் ஐயா அவர் தான் லீடர். ஃபெடரல் பார்ட்டி தந்தை செல்வா இவங்க தலைமையில ஒரு புரொடெஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா, சிங்களத்தவர்களுக்கு அவங்க தான் எப்படா அழிக்கணும்னு நினைக்கிறாங்களே, அவங்க வந்து என்ன பண்றாங்க, திரும்பவும் இந்த புரொடெஸ்ட்ட நடத்த விடாம, நம்மள பதில் தாக்குதல் பண்ணி, அந்த இடத்திலேயே நெறைய பேர் வந்து இறந்து போறாங்க தமிழர்கள். திரும்பவும் தமிழர்கள் வந்து நம்பிக்கைய கைவிடாம, நம்ம நேர்மையான வழியில, திரும்ப நியாயமான முறையில நம்ம வந்து நம்ம உரிமைய நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி 4 விதமான அமைப்புகள கொண்டுட்டு வராங்க. ஒண்ணு வந்து தமிழ் ஈழம் லிபரலைசேஷன் ஆர்கனைசேஷன், 2வது ஈழம் ரெவல்யூஷனரி ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ், 3வது பீப்பிள்ஸ் லிபரலைசேஷன் ஆஃப் தமிழ் ஈழம், 4வது ஈழம் பீப்பிள்ஸ் ரெவல்யூஷனரி ஃப்ரண்ட். இந்த 4வது அமைப்புல தான் ஒருத்தர் பயணப்படுறாரு. 15வது வயதுல 22 மே 1972ல அவரு சேர்றாரு. சேர்ந்ததுமே அவர் ஒரு டீம ஃபார்ம் பண்றாரு. அதுக்கு பேரு டிஎன்டி தமிழ் நியூ டைகர்ஸ். சேர்ந்த 4வது வருஷத்துல அதாவது 5த் மே 1976ல டிஎன்டி அப்படிங்கிற அந்த பேர எல்டிடிஇன்னு மாத்துறாரு. லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் ஈழம் கொரில்லா வார்ஃபேர்க்காக. அது வேற யாரும் இல்ல. நம்ம வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஐயா. இனிமே தான் நம்ம வரலாற ஆரம்பிக்கவே போறோம். இதுவரைக்கும் பார்த்தது, அந்த ஸ்ரீலங்கால பழைய அதாவது அந்த வரலாற எடுத்து பார்க்கும்போது முதல்ல யார் வந்தா? ஏன்னா, அப்ப தானே நம்மளுக்கு நெறைய பேருக்கு வந்து என்ன புரிதல் இருக்குன்னா, இவங்க வந்து அந்த நிலத்துக்காக தானே இந்த சண்டை நடந்தது, இவ்வளோ உயிர் போச்சு, அப்படிங்கிற ஒரு கேள்வி நெறைய பேருக்கு இருந்தது. அதுக்காக தான் நம்ம பழைய வரலாறுலாம் பார்த்தோம். இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸ்ரீலங்காவுக்கு முதல்ல படையெடுத்து போனது தமிழர்கள் தான். அங்க நெறைய தமிழர்கள் தான் இருந்திருக்காங்க. பல வருடங்களா அவங்க ஆட்சி செஞ்சு வாழ்வாதாரம் அவங்க அங்க தான் இருந்திருக்கு. நடுவுல வந்தவங்க தான் இந்த சிங்களத்தவர்கள். நடுவுல வந்தவங்க பிரிட்டிஷ்காரங்க அவங்க கிட்ட அந்த எல்லா இதையும் அந்த இத ஒப்படைச்சுட்டு போனதுனால இவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்கு அப்டின்ட்டு. சரி நண்பர்களே, அடுத்த பதிவுல தொடர்ந்து பாருங்க. அடுத்தது என்ன நடக்குது அப்டின்னு.